உனக்காக கர்த்தர் ஒரு வற்றாத நீரூற்றை ஆகாருக்காகவும் அவள் குழந்தைக்காகவும் திறந்தது போல உனக்காகவும் வற்றாத நீரூற்றை அவர் திறப்பார். ஓ, உன் திருமண தடை இன்னைக்கு உடைவதாக. ஓ, கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. நிறைய பேருடைய சாபம் உடையுது, நிறைய பேருடைய கட்டு உடையுது. அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவரை நம்புறதை விட்டுட்டு வேற யாரையும் நம்ப மாட்டேன். ஆண்டவரை விட்டு போகக்கூடிய எல்லா வழியும் வந்தாலும் நீ சொல்லணும் யோபுவ மாதிரி, இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறத ஊரே பார்க்கும், நான் நல்லா இருப்பேன்னு பிசாசு கிட்ட சேலஞ்ச் பண்ண. இன்னைக்கு கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் உபாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? அடிமைத்தனம் என்று பேச விரும்புகிறேன். இந்த எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை வீட்டுல இருந்த மாதிரி இருந்தாங்களாம். ஆனா தேவன் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள புறப்பட பண்ணினது போல இந்த காலை நேரத்துல ஒருவேளை குடிக்கு நீ அடிமையா இருக்கலாம், பெண்ணோடைய விஷயத்துக்கு அடிமையா இருக்கலாம், ஏதாவது போதை பொருளுக்கு நீ அடிமையா இருக்கலாம், ஒருவேளை ஏதாவது ஒரு இச்சைக்கு நீ அடிமையா இருக்கலாம். தேவன் உன்னை அந்த வீட்டில இருந்து புறப்பட பண்ணுவாராக. ஷபா ரபா லாமாகா. அடிமைப்படுத்தி வச்சிருக்கு சிலருடைய உள் உறுப்பை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, சிலருடைய மூளையை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு, சிலருடைய இருதயத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த எகிப்தின் ஆவிகள் வெளியேறட்டும். தவறான பழக்க வழக்கங்கள், தவறான இடத்துல இருக்கிற பழக்கங்கள், தவறான நபர்களோடு இருக்கிற தொடர்புகள், தப்பான காரியங்களை செய்கிற அந்த அடிஷன் இயேசுவின் நாமத்தினால் உடைவதாக. என் தேவன் என்ன அந்த காரியங்களில் இருந்தெல்லாம் புறப்பட பண்ணினதுனால தான் நான் எப்பவும் விழுந்ததை நினச்சி பார்க்குறவன் இல்லை, அவர் என்ன விழுந்த இடத்துல இருந்து தூக்கினதை நினச்சி பார்க்குறேன். அதனால தான் எச்சரிக்கையா இருன்னு அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு வாலிப தம்பி எதில் விழுந்து கிடக்க, வாலிப தங்கச்சி எதுல விழுந்து கிடக்க, சகோதரா சகோதரி சீரியல் அடிஷனா, சினிமா பாட்டு அடிஷனா, ஃப்ரெண்ட்ஸுன்னு போறியா, பைபிளை படிக்காம ஜெபம் பண்ணாம நடந்து கொண்டு இருக்கிறையா? இன்னைக்கு எப்பேற்பட்ட அடிமைத்தனமா இருந்தாலும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உன்னை புறப்பட பண்ணுவா. நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்கிறேன். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற பண்ணுவீராக. பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.